ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான செய்திகள் வந்திருக்கு. அதில் பார்த்தா நேற்றைய தினம் முழுவதும் ஈரானுடைய ஒட்டுமொத்த பேங்கவே முடக்கிட்டாங்க சைபர் அட்டாக் மூலமாக. இது பார்த்தா இஸ்ரேல் அமெரிக்காவுடைய கூட்டணிகள் செஞ்சதாக இருக்கு. அதற்கு ஈரான் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மறுபக்கம் அமெரிக்காவுடைய நிலைகள் ஏற்கனவே எண்ணெய் கிணறுகளை எல்லாம் தாக்கி இருந்தாங்க, கைப்பற்றி இருந்தாங்கன்னு பார்த்தோம். இப்ப மறுபடியும் ஒரு பெரிய பிரச்சனை அங்க வெடிச்சிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். இன்னும் நிறைய தகவல் வந்திருக்கு. இன்னைக்கு சமாதான பேச்சுவார்த்தைக்காக போறாங்க, ஆனா ஹமாஸ் மறுத்துட்டாங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமே அமெரிக்காவுடைய நிலைகள் பார்த்தா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தோம். எண்ணெய் கிணறுகள் இருக்கக்கூடிய அந்த டைரல் ரிசோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உள்ளக்குள்ள பூந்து அந்த எண்ணெய் கிணறுகள் இருக்கக்கூடிய நிலையங்களை கைப்பற்றி இருந்தாங்க. ஆக்சுவலா அமெரிக்காவே அங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஒரு திருட்டுத்தனமா இல்லீகலா தான் அதையெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டுமே ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து பயிற்சி கொடுத்து அவங்களை சப்போர்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய அந்த குர்தீஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுக்கு தகுந்த மாதிரி வளைச்சுக்கிட்டு அவங்க பக்கத்தால இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் கிணறுகள் நிலையங்களை எல்லாம் அமெரிக்கா எண்ணெய் திருடுவதற்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால ரொம்ப நாளாகவே பார்த்தா அங்க பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து என்ன சொல்லுவாங்கன்னா அங்க நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஈராக்லயும் சரி சிரியாலையும் சரி அவங்கள விரட்டணும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு நிறைய குரூப்ஸ் கிளம்பி இருக்காங்க. அதுல ஒரு குரூப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அரபு போர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூப். அவங்களும் ரொம்ப நாளா இவங்களை வெளியேற்றணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த சமயத்துல அவங்க கைப்பற்றி இருந்தாங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. இப்போ அது திரும்ப மீட்டுட்டாங்களா, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது இன்னுமே வேலைப்பாடுகள் அங்க எச்சா போயிட்டு இருக்கு. நேற்றைய தினம் 3 வெடிப்பு சத்தங்கள் அங்க ஏற்படுத்திருக்கு. குர்தீஸ்களுக்கும் அரபு போர்சஸ்க்கும் நடுவில் பிரச்சனை போயிருக்கு. அவங்க அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா குர்தீஸ்களை தூண்டி விட்டு நீங்க என்ன பண்ணுங்க அந்த இடத்தையெல்லாம் எங்களுக்கு மீட்டுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக வேலை செய்யறாங்க. ஏன்னா நேரடியாக தாக்குதல் செய்தால் எண்ணெய் கிணறுகள்லாம் பற்றி எரியும். அதனால நம்ம தாக்குதல் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு குர்தீஸ்களை தூண்டி விட்டு உள்நாட்டுக்குள்ளேயே பிரச்சனையை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நேற்று அந்த இடத்துல ஒரு 3 வெடிப்பு சத்தங்கள் வந்திருக்கு. அதை பத்தியான தகவலை வெளியே விடாம அமெரிக்காவும் அங்க இருக்கக்கூடிய இடங்களும் தடுத்து கொண்டு இருக்காங்க. இருந்தாலும் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த அரபு போர்ஸ் நாங்க ஒட்டுமொத்த இடத்தையுமே பிடிக்க தான் போறோம், அங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நாங்க கைப்பற்ற போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் அமெரிக்காவுக்கு இப்படி ஒரு சேதம்னா மறுபக்கம் பார்த்தா ஈரானுக்கு நேற்று ஒரு பெரிய அடின்னு தான் சொல்லணும். என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய நேஷனல் பேங்க், சென்ட்ரல் பேங்க்னு சொல்லிட்டு எல்லா பேங்கையுமே ஒரே முட்க முடக்கிட்டாங்க. எதுவுமே காசு போட முடியாது, எடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நாடு ஃபுல்லாவே இப்போ இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு பூரா காசு போட முடியாது, எடுக்க முடியாதுன்னா அது எவ்வளவு பெரிய இழப்பாக இருக்கும். வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு எல்லாமே டிரான்சாக்ஷனே எதுல போயிட்டு இருக்கு, எல்லாமே பேங்க் மூலமா தான் போயிட்டு இருக்கு. யாருமே கையிலாம் காசு வச்சு எதுவும் செய்யறதில்ல, அக்கௌண்ட் மூலமா செஞ்சுட்டு இருக்கும்போது நேற்று எங்க பார்த்தாலும் அது நடந்திருக்குது. ரொம்ப ஸ்தம்பித்து போய் ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. இது நம்மளுடைய எதிரிகள் இருக்காங்க பாருங்க, நம்மள்ட்ட வம்பிழுக்கிறதுக்காக போரை செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளை தூண்டு வைக்கிறதுக்காக செய்யக்கூடிய காரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிட்டாங்க. அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து நம்மளை போருக்கு இழுக்கிறாங்க, அதுக்காகத்தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரெக்கவர் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கிறதாக தகவல் வந்துச்சு. ஆனால் ரெக்கவர் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. நம்ம அது வரக்கூடிய செய்திகளில் பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்த்தா ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் அவர்களும் கடுப்பாயிட்டாங்க. இப்படிதான் நடந்ததுனால ஒரு மீட்டிங்கை போட்டு கண்டிப்பாக நம்ம இஸ்ரேல் அடிக்க தான் போகிறோம், அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் அறிவிச்சிருக்காரு. அப்போ சொல்லியிருக்காரு இவங்க நம்ம மேலே சைக்காலஜிக்கல் வார செய்ய பார்க்குறாங்க அப்படின்னு இருக்காங்க. எப்படி ஈரான் இஸ்ரேலை இத்தனை நாளாக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொருளாதாரத்தெல்லாம் முடக்கிறாங்களோ அந்த மாதிரி இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துட்டு ஈரானுடைய பொருளாதாரத்தை முடக்கிறதுக்கான வேலையாகத்தான் இந்த வேலையை செஞ்சு வச்சிருக்காங்க. இதை அவங்க சொல்றாங்க, நம்ம மேல அவங்க சைக்காலஜிக்கல் வார ஃபாலோ பண்றாங்க. அது இல்லாம பைடன் என்ன பண்ணிருக்காருன்னா நேற்று என்ன பேசி வச்சிருக்காருன்னா கண்டிப்பா ஈரான் அடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, நாங்க ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டோம், கிட்டத்தட்ட போர் நிக்க போகுது, அப்புறம் எப்படி அவர் அடிப்பாரு, போர் நின்றுச்சுன்னா அவர் அடிக்க மாட்டாரு, காசாவில் சமாதானம் வரப்போகுது, நோ டவுட், அதுல எங்களுக்கு டவுட்டே இல்லை அப்படின்லாம் பேசியிருக்காங்க. எந்த தைரியத்தில் இப்படிலாம் பேசியிருக்கீங்க நெத்தனியாவிட்டு கேட்காம அப்படின்னு கேட்டா இன்னைக்கு பார்த்தா சமாதான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னா கத்தாரு இல்லாட்டினா எஜிப்டுடைய தலைநகரமான கைரோலியோ ஒரு பேச்சுவார்த்தை போக போகுது. அமெரிக்கா வராங்க, கத்தார் வராங்க, எஜிப்ட் வராங்க, எல்லாத்துக்கு மேலே இஸ்ரேல்ல இருந்து ஒரு முக்கியமான ஆள் அனுப்பிச்சுடுறாங்க. ஆனா ஹமாஸ் சொல்லிட்டாங்க நாங்க வரல, நாங்க எதுக்கு வரணும், நீங்க எப்படி இருந்தாலும் தேவையில்லாம பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் முடிக்க போறீங்க. ஜூலை 2 ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தீங்களே அதை கொண்டு வாங்க, அதை கொண்டு வந்துட்டு அதை பத்தி பேசுற மாதிரி இருந்தா கூப்பிடுங்க, அதுல மேலதிகமா பேசுறதுக்கு நாங்க வரோம், இல்லாட்டினா வரமாட்டோம்னு சொல்லி இன்னைக்கு முடிச்சிருக்காங்க. பார்க்க போனா இவங்க தான் போறாங்க, ஹமாஸ்ல இருந்து வரல.
அப்படியே போனாதான் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே நடக்காது. சும்மா வந்து அமெரிக்கா என்ன சொல்லுது, நாங்கள் சொல்லிட்டோம் போரை நிறுத்திடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஈரான் அடிக்க மாட்டாங்க, இஸ்புல்லா அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாலும் அமெரிக்காவுக்கு இந்த போர் நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை, அவசியம். ஏன்னா இந்த போரில் யாருக்கு லாபம்னா அமெரிக்காவுக்கு தான் லாபம். உக்ரைன் போர் வந்துச்சு, அதுல யாருக்கு லாபம்? அமெரிக்காவுக்கு தான் லாபம். ஃபுல்லாவே ஆயுத விற்பனைக்காகத்தான் இந்த போர் நடக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் பல நாட்களாக சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய லாபத்துக்காகத்தான் உலக நாடுகளில் பிரச்சனைகளை மூட்டி விட்டு ஆயுதத்தை வித்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் வந்து சைனால, ஜப்பான்ல நிறைய இடத்துல வந்து இவங்க பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல வந்து இஸ்ரேலுக்கு நேற்றைய தினமே நம்ம ஒன்று பார்த்தோம். என்ன சொன்னோம்? 20 பில்லியன் அளவுக்கு அவங்க வந்து ஆயுதத்தை கொடுத்துருக்காங்கன்ட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 10 மாசத்துல மொத்தமா கொடுத்ததே எவ்வளோன்னா 30 பில்லியன் தான் கொடுத்துருக்காங்க. 11 மாசத்துல 30 பில்லியன் கொடுப்பாங்களாமா. நேற்று ஒரு நாள்ல 20 பில்லியன் கொடுப்பாங்களாமா. அப்படின்னு என்ன அர்த்தம்? 50 பில்லியன் டாலர் அளவுக்கு ஆயுதங்கள் வந்து இஸ்ரேலுக்கு இறங்கியிருக்கு. அதுல ஒரே நாள்ல 20 பில்லியன்னா வரலாறு காணாத அளவுக்கான ஆயுதம்னு சொல்லலாம். அத்தனையும் என்ன ஆகும்னா அமெரிக்காவுக்கு தான் இந்த லாபம் போகும். அதனாலதான் அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, போரை நிறுத்திடாதீங்கடா, நிறுத்திட்டீங்கன்னா நாங்க யார்கிட்டடா போய் ஆயுதத்தை விற்பனை பண்ணுவோம். இவங்க ப்ரொடியூஸ் பண்றதே அந்த ஆயுதத்தை சண்டையை மூட்டி விட்டுறது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ஆயுதத்தை உருவாக்கி அதை வித்து வித்து சம்பாதனையா காசா வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, எடுத்துக்கிறாங்க. அதனால இந்த ஈரான் போரும் வரணும்னு தான் அமெரிக்கா ஆசைப்படுவாங்க. லெபனான் போரும் வரணும் தான் ஆசைப்படுவாங்க. காசா போர் முடியக்கூடாதுன்னு தான் ஆசைப்படுவாங்க. நடுவில் இப்போ வந்து அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஏமாத்து வேலையில பண்ணுவாங்க. நாங்கள் லெபனானுக்கு சமாதானத்துக்காக ஆள் அனுப்பியிருக்கோம், ஈரான்கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம், பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டோம் அப்படின்லாம் பேசுவாங்க. ஆனால் போரை நிறுத்த விடாம பார்த்துட்டு இருக்கிறது அமெரிக்கா. உண்மையாலுமே அமெரிக்கா போரை நிறுத்தணும்னு சொல்லிட்டே இருந்தாங்கன்னா முதல்ல நிறுத்த வேண்டியது ஆயுதத்தை. அதை தான் வந்து ஹமாஸுடைய தலைவர் சொல்றாங்க. நேத்து கூட சொல்லியிருக்காங்க ஒசாமா தான், நீங்க ஆயுதத்தை கொடுத்துட்டு எப்படி நீங்க போரை நிறுத்துறதுக்காக நாங்கள் முயற்சி பண்றோம்னு சொல்லிட்டு உலகத்தை ஏமாத்துவீங்கன்னு கேட்டிருக்காங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் போரை நிறுத்துறதுல ஒரு துளி ஐடியா இல்லை. ஆனா இந்த உலகம் பார்த்துக்கிட்டே இருக்குல்ல, எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, அவங்கள அமைதிப்படுத்துறதுக்காக அமைதி பேச்சுவார்த்தைன்னு போவாங்களோ தவிர 100% இதுல வந்து அமெரிக்காவுக்கு லாபம் இருக்கு, கண்டிப்பா நிறுத்த விட மாட்டாங்க. அதுலயும் வந்து ஒரு நாள்ல 20 பில்லியன் அளவு கொடுத்துருக்காங்கன்னா பெரிய திட்டம் போட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்த தாக்குதலுக்கு வந்து ஏராளமான ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. சொல்ல போனா வந்துச்சே ஒரு ஆயுதம் அந்த 20 பில்லியனுக்கு, அதை கொண்டு போய் எங்க வைக்கிறதுன்னு தெரியல இஸ்ரேல்ல. ஏன்னா 11 மாசத்துக்கு 30 பில்லியனுக்கு வந்திருக்கிறதுக்கும் ஒரே நாள்ல 20 பில்லியன் வந்தா எங்க கொண்டு போய் வைக்கிறது? அஜர்பைஜான்ல எல்லாம் வச்சுட்டு இருக்காங்களாமா. அந்த மாதிரி ஆயுதங்களை வைக்கிறதுக்கு தெரியாத அளவுக்கு அவங்களுடைய நிலையங்கள் எல்லா பக்கம் இருக்கு. பொதுவாகவே ஒரே இடத்துல வந்து வைக்க மாட்டாங்க, பிரிச்சு பிரிச்சு வைப்பாங்க. ஆனா வந்ததை பார்ட்டிஷன் பண்றதுக்கு முன்னாடியே கொண்டு போய் அங்கங்க வச்சிருக்காங்க. ஏன்னா கொண்டு வந்தா கூட என்ன பண்றதுன்னு தெரியாத அளவுக்கு ஆயுதங்கள் வந்திருக்கு. அதுதான் வந்து சொல்றாங்க 1,73,000 கோடி அளவு ஆயுதம் வந்திருக்குலாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து கணக்கிலேயே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு எண்ணிக்கை. அந்த அளவுக்கு ஆயுதத்தை வந்து அமெரிக்கா விற்பனை செய்துட்டு இருக்காங்க. அதை வச்சுதான் அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் ஏறி போயிட்டு இருக்கும் போது கண்டிப்பா இந்த போரை நிறுத்த விட மாட்டாங்க. இன்னைக்கும் கன்ஃபார்மா இது வந்து ஃபெயிலியரா தான் போகும் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுல நமக்கு டவுட் இல்லை. புதுசா வேற 50 போர் விமானங்களை கொடுத்துருக்காங்க. எதுக்கு? போய் கொள்ளுங்கடான்ட்டு சும்மாவா வந்து கொடுத்துருக்காங்க? சுற்றுலாக்காக அதுல போறாங்க, அதுல கொலைதான் பண்ண போறாங்க. லெபனான்ல போய் கொள்ளுங்க, ஈரான்ல போய் கொள்ளுங்க, காசால போய் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 50 போர் விமானத்தையும் சேர்த்தி கொடுத்துட்டு இருக்குது அமெரிக்கா. ஆனா இதே அமெரிக்கா உக்ரைன் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்காம இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எங்க லாபம் ஜாஸ்தியா இருக்கோ அங்கதான் அவங்க கொடுப்பாங்க. அப்படி இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அமெரிக்கா வந்து ஏமாத்திட்டு ஆயுதங்களையும் கொடுத்துட்டு பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனா போர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனது. ஆனா ஏன் வந்து இன்னும் ஈரான் அடிக்காம இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு ரகசியமான ஒரு காரணம் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உறுதின்னு சொல்ல முடியாது. ஆனா இது சம்பந்தமான எல்லா விஷயங்களும் வெளியே வந்துட்டு இருக்குது அப்படிங்கறத வச்சு இது உறுதியாக்கப்படக்கூடிய செய்தி தான். என்னன்னா அவங்க இதுதான் சான்ஸ். தொடர்ந்து என்ன பண்றானுங்க, ஆயுதத்தை வந்து அணு ஆயுதத்தை உற்பத்தி பண்ண விடாம தடுத்துட்டு இருக்கானுங்க. இப்ப இந்த நேரத்துல ஹனியா அவர்களே அடிச்சுட்டு இவங்க போயிட்டானுங்க. போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பயந்துட்டு இருக்காங்க. எப்ப வேணா தாக்குதல் வரலாம், நம்ம தடுக்கணும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறானுங்கல்ல. இந்த நேரத்துல இதை நம்ம அப்படியே ஜவ்வா இழுத்து அந்த சமயத்துக்குள்ள அணு ஆயுத டெஸ்ட்டை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு என்ன பண்ணலாம், அணு ஆயுத சோதனையும் வெற்றிகரமா முடிச்சதுக்கு அப்புறம் நான் தாக்குதலுக்கு இறங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லாட்டினா அணு ஆயுதத்தை வந்து ஈரான் சோதிக்கிறதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் அனுமதிக்காது. தொடர்ந்து அவங்க மேல வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இன்வெஸ்டிகேட்டுக்கு அனுப்பிட்டு அது இல்லாம வந்து தடைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நல்ல திசை திருப்பி விட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரான் வந்து அணு ஆயுத சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வந்து இன்னி வரக்கூடிய ஒரு 4 நாள் எங்களுடைய வான்பரப்புல நாங்க வந்து பெரிய பெரிய மிசைல்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்குறோம்னாங்க. அவங்க மிசைல்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. போர் வரப்போது நாளைக்கு போர்னா இன்னைக்குதான் உட்காந்து வந்து மிசைல்ஸ் எல்லாம் வெடிக்குதான்னு பார்த்துட்டு இருப்பாங்களா? அதை பார்க்க மாட்டாங்க.
அவங்க அணு ஆயுதத்துக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம போற ஆரம்பிச்சிடலாம். இந்த நேரத்துல தான் அவங்க கவனிக்க மாட்டாங்க. போற ஆரம்பிச்சுட்டா அணு ஆயுதத்துக்கே பிரச்சனை வந்துடும். அதனால என்ன பண்ணிடலாம்னா ஃபர்ஸ்ட் இதை சோதிச்சிட்டோம்னா நம்ம மேல வந்து ஒரு பெரிய பிளஸ் ஆயிடும்னு சொல்லிட்டு தான் ஈரான் வந்து அப்பப்ப அடிப்போம் அடிப்போம் அடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 15 சொல்லிட்டு இருந்தாங்களா, இப்போ என்ன சொல்றாங்கன்னா 19 சொல்றாங்க. இன்னைக்கு தான் 15. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, 15க்குள்ள அடிப்போம்டாங்க, அப்புறம் 13 14ண்டாங்க, எல்லாம் முடிஞ்சு இப்போ 19க்குள்ள அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இப்போ டைம் தேவைப்படுது. எதுக்குன்னா அணு ஆயுத சோதனையை முடித்துக் கொள்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்றாங்க. இதுதான் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் ஈரான் அடிக்காம இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து தாலிபான்கள் வந்து 3வது ஆனிவர்சரி கொண்டாடி இருக்காங்க ஆப்கானிஸ்தானில். தாலிபான்ஸ் அவங்க எதுக்கு இருந்து ஆனிவர்சரி கொண்டாடினாங்கன்னா, இந்த அமெரிக்கா அங்கிருந்து தொலைஞ்சு போய் 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆனிவர்சரினா ஒரு சுதந்திர தினம் மாதிரி அவங்க வந்து வருஷத்துக்கு ஞாபகம் வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதில் நேற்று ஈரான் பங்கிட்டு இருக்காங்க. அப்படி வந்து பார்க்கும்போது ஒன்னோட ஒன்று இவங்களாம் லிங்க்ல தான் இருப்பாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் இப்போ போர்லாம் வரும்போது தாலிபான்லாம் என்ட்ரி கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற அளவுக்கு நிலைமை காட்டுது. அடுத்து அப்படி ஹிஸ்புல்லா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்களும் மறுபடியும் ராணுவ தளங்களை எல்லாம் குறிவைத்து கடுமையான தாக்குதல் பண்ணி கொண்டே இருக்காங்க. பல இடங்கள் வந்து பற்றி எரிஞ்சு கொண்டே இருக்குது இஸ்ரேலில். பதிலுக்கு இஸ்ரேலும் லெபனானில் போய் என்ன பண்ணுறாங்க, தாக்குதல் பண்ணி கொண்டே இருக்காங்க. அவங்களுடைய மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது ஓயிற மாதிரியும் இல்லை, நிற்கிற மாதிரியும் கிடையாது. அப்பப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லெபனானுக்குள்ளே வந்து கார் ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி வந்து வெடிக்க வைக்கிறது, தலைவர்கள் முக்கியமாக வந்து ஹிஸ்புல்லாவை சேர்ந்தவங்களை குறி வச்சு தாக்குறதுங்கிற வேலையை அப்பப்போ இஸ்ரேலும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து ஒரு சில தகவல்கள் வந்திருக்கு. நம்ம அடுத்த ஒரு காணொலியில அதை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.